ஹாய் ஆல், ஒரு சூப்பரான வாழைப்பூ பாசிப்பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 பாசிப்பருப்பை எடுத்து அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சுருக்கேன். இது கூட மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை மோரில் அப்படி இல்லைன்னா சாதம் வடித்த தண்ணியில் போட்டுட்டு அதை நல்லா பிழிஞ்சு இந்த பாசிப்பருப்போடு போட்டுருங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டிலே அரைச்ச மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். அதை போட்டுட்டு நல்லா வேக வச்சுடுங்க. கையில் எடுத்து அமுக்கி பார்த்திங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வரணும், வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு நல்லா செவக்க பொரிஞ்சு வரணுங்க. ஸோ இந்த பாசிப்பருப்பு கூட்டு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். என் பையனுக்கு 1.5 இயர்ஸ் தான் ஆகுது. அவனுக்குமே இதை நான் ஃபீட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இந்த தாளித்த கலவையை குழம்புல கொட்டிட்டு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சூப்பரான பாசிப்பருப்பு கூட்டு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கூட ஷேர்